அவன் தான் பார்க்க பக்கா 90s கிட் மாதிரி இருக்கான். டேய் தம்பி எனக்கு ஒரு ஹெல்ப்டா வாடா. அண்ணா யாருண்ணா நீங்க? நான் சொல்றேன்டா வாடா. யாருண்ணா நீங்க விடுங்கண்ணா. தம்பி நான் சொன்னேன்ல அது அந்த பையன் தான்டா. அண்ணா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் என்னடா தீபாவளி அதுமா ஃபோன் நோண்டிட்டு இருக்க? யாரு நீ? அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா தீபாவளிக்கு முக்கியமா இந்த 3 விஷயத்த கண்டிப்பா பண்ணணும். என்ன 3 விஷயம்? 1 கொட்டாங்குச்சி. வெடியை கொளுத்திட்டு மேல அந்த கொட்டாங்குச்சியை மூடி வச்சா அந்த கொட்டாங்குச்சி மேல பறக்கும், பார்க்கவே செம்மையா இருக்கும். நம்பர் 2 கல்லு. பக்கத்துல போகாத, வெடிஞ்சிரும். அதுக்கு சேஃப்டிக்கு தான் இந்த கல்லு. இத கரெக்டா அந்த பட்டாசு மேல தூக்கி போட்டா அது அணைஞ்சிரும். நம்பர் 3 ஆட்டோபாம். ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு. புரியல. வா உனக்கு லைவ் டெமோவே காமிக்கிறேன். நீங்க ரோட்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது கண்டிப்பா இங்க இருக்க ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு ஆன்ட்டி திட்டுவாங்களே. ஆமா தோ இந்த வீட்டு ஆண்டி தான். அப்போ வா, இது மதியான டைம். இப்போ இந்த ஆட்டோ பாம இவங்க வீட்டு வாசல்ல வெச்சா சும்மா சவுண்ட்ல தூக்கத்துல அலறி வச்சு வைங்க. மச்சான் எங்கடா இருக்க? வீட்ல தான்டா. சரி இங்க வா, கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம். ட்ரெஸ்ஸா? எதுக்கு? தீபாவளிக்குடா. தீபாவளிக்கா? தீபாவளி வரதுக்கு தான் 4 இருக்கே, பொறுமையா எடுத்துக்கலாம்டா. 4 இருக்கா? டேய் நாளைக்கு தீபாவளிடா. நாளைக்கு தீபாவளியா? வெளியே போய் பாப்போம். ரோட்ல ஒரு பட்டாசு சவுண்டு கூட கேட்கல. தீபாவளிக்கான ஒரு வைபே இல்லையடா. நமக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா? எங்க அப்பால 10,000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி வந்தாரா. வெடிச்சு முடிக்கவே நைட் ஆயிடுச்சுடா. உங்க அப்பாவது 10,000 ரூபாய்க்கு, எங்க அப்பா 30,000 ரூபாய்க்கு வாங்கி வந்துட்டாரா. எப்படியோ 150 ஃபேன்சி நைட் வெடி 150 இருக்கும். வெடிச்சு முடிக்கிறதுக்குள்ள காண்டா இருந்ததுடா. டேய் நான் எங்க அப்பா வாங்கி வந்ததா சொன்னேன். எங்க அண்ணன் ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்கி வந்தான். எங்க அம்மா ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்கி வந்தாங்க. வெடிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஐயோ கொஞ்சம் கார்த்திகை தீபத்துக்கு வர எடுத்து வச்சிருக்கோம். உங்க அம்மா உங்க அண்ணனு வேற வாங்கினாங்களா? எங்க அம்மா. போதும் மூடு. ஏய் யாழினி, தீபாவளி எப்படி போச்சு? நிறைய ஸ்வீட் செஞ்சேன்டா, செம்ம டேஸ்டா இருந்தது. சரி நமக்கு மேல கதை ஊத்து பத்தியா? டேய் அங்க பாருடா. வாடா போய் பாப்போம். டேய் அஸ்வினே என்னடா ஆச்சு? புஸ்வான வச்சேன்டா, பத்திச்சா இல்லையானே தெரியல. கிட்ட போய் எட்டி பார்த்தேன் பாரு, அப்படியே வச்சிச்சுடா. என்ன இவன் இன்னும் காணோம்? வருவானா? நாளைக்கு ஆஃப் டே தான்டா ஸ்கூலு, லீவ் போட்டுடலாம். டேய் நாளைக்கு எவனும் வரமாட்டான்டா, நம்ம மட்டும்தான். நாளைக்கு எக்ஸோ பென் ஃபைட்னு எல்லாமே விளையாடலாம். நீ லீவ் போடாம வா. அது சரி, ஆனா இந்த காஞ்சனா மிஸ் பீரியட் இருக்கேடா. டேய் நாளைக்கு கிளாஸ்ல நடத்த மாட்டான்டா. நீ புக்ல எடுத்துட்டு வராத, வீட்ல வச்சிட்டு வந்து. ஆனா லீவ் போடாம வா. சரிடா. டேய் ஆனா லீவ் மட்டும் போட்றாதடா. உன்னை நம்பி தான்டா நான் இருக்கேன். அட பாவி, என்னை ஏமாத்தி இப்படி தனியா விட்டியடா. எல்லாரும் புக் எடுங்க. மிஸ் 10 பேர் தான் வந்திருக்கோம், 30 பேர் வரல மிஸ். பரவாயில்ல, 10 இல்ல, ஒருத்தர் வந்தாலும் நான் கிளாஸ் எடுப்பேன். எடு புக் எடு. மிஸ் புக்கு கொண்டு வரல மிஸ். புக் எடுத்துட்டு வரலையா? படா வெளில படா. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. மாமா நேத்து பிஜிலி வீடு வச்சுட்டு இருந்தேன்டா. கரெக்டா ஒரு ஆண்டி பக்கத்து வீட்டு ஆண்டி அப்படியே பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துகிட்டே இருந்துச்சு பாரு. கரெக்டா கால் கடியிலே வச்சிருச்சுடா. நம்ம ஏன் தீபாவளிக்கு ட்ரெஸ் சத்யா பஜார்ல போய் எடுக்க கூடாது? ஏய் அங்க வேணாம்டா, அவனுக்கு வேற கையை பிடிச்சி இழுத்து டார்ச்சர் பண்ணுவான்டா. ஆமாண்டா, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டே போயிடலாம். மச்சான் நேத்து எங்க அப்பா பண்டு போட்டு பட்டாசு வாங்கி வந்துடுறா. இவ்வளோ பெரிய கிஃப்ட் பாக்ஸ் 7 ஷாட்லாம் இருந்தது. 7 ஷாட்டா? நானும் எங்க அப்பா கிட்ட போய் கேட்க போறேன்டா. ப்ரோ என்ன ப்ரோ இந்த வருஷம் தீபாவளிக்கு ஒரு படம் கூட ரிலீஸே ஆகல. ஆமா ப்ரோ, தளபதி யாரு படமே வரல. தீபாவளிக்கு என்ன டைம் பாஸ் பண்ண போறேனே தெரியல ப்ரோ. அதான் ப்ரோ எனக்கும் தெரியல. என்ன ப்ரோ தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சா? இல்ல ப்ரோ, நாளைக்கு தான் ஆளோட விஆர் போனேன் பர்ச்சேஸ் பண்ணேன். விஆரா? நாங்க ஃபீனிக்ஸ் போறோம். ஃபீனிக்ஸா? அப்ப நாங்களும் ஃபீனிக்ஸ்க்கே வந்துடுறோம். எங்க அப்பா இவ்வளோ பெரிய பட்டாசு பாக்ஸ் வாங்கி வச்சிருக்காரு ப்ரோ. வெடின்னு தீபாவளி அன்னைக்கு வேற டார்ச்சர் பண்ணுவாரு. சே உங்க அப்பாவுமா ப்ரோ? எங்க அப்பாவும் இதே டார்ச்சர் தான் ப்ரோ. அது பேசுவாரு. டேய் என்கிட்ட ஆட்டோ பாம் இருக்குது, வெடிக்கலாமா? டேய் இது அப்படியே வெடிக்கூடாதுடா, இரு வரேன். என்ன தேடுறான்? ஐ சோப்பு டப்பா, இது கரெக்டா இருக்கும். மச்சான் அந்த ஆட்டோ பாம் எடுத்துட்டு வா. 10 வச்சு இந்த சோப்பு டப்பாவை மேல வைக்கலாம். டேய் வைக்கலாமா? வைக்கலாம். டேய் ஓடுறா. வா
என்ன ஹைட்ல? ஆமாடா. டேய் என்கிட்ட இன்னொரு ஆட்டோ பாம்பு இருக்குடா. அப்போ வா கொட்டாங்குச்சி தேடுவோம். எதுவுமே இல்ல சாப்பிட. ஐ சங்கு சக்கரம். அப்பா அப்பா எனக்கு இந்த கம்மி மாத்தா பத்த வச்சு கொடுங்கப்பா. ஏன்டா பட்டாசுலாம் இப்பயே வெடிச்சு காலி பண்ற? தீபாவளிக்கு வெடிக்கலாம் வை. அப்பா எனக்கு கிச்சன்ல ஒரு சங்கு சக்கரம் கிடைச்சதுப்பா, அதுக்கு தான்ப்பா. சரி குடு. இந்தா. ஐயோ காலி ஆயிடுச்சே. பா அப்பா அப்பா அந்த சங்கு சக்கரம் பத்தலப்பா, இன்னொன்னு பத்த வச்சு கொடுங்கப்பா. குடு. இந்தா கரெக்டா இந்த முனையில வை. சரிப்பா. இதுவும் பத்தலையே பா, அதுவும் பத்தலப்பா. குடு, நானே பத்த வைக்கிறேன். ஒரு சங்கு சக்கரம் பத்த வைக்கிறதா இதானே? ஆமாப்பா. இது சங்கு சக்கரம் இல்லடா, உங்க அம்மா தீபாவளிக்கு சுட்ட முறுக்குடா. நல்ல வேளை உங்க அம்மா பார்க்கல. டேய் தீபாவளிக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துட்டியாடா? டேய் நாங்க நேத்தே எடுத்துட்டோம்டா நாங்க. அப்படியா? நான் நாளைக்கு போறேனே. அப்படியா? ஆமா, நான் பட்டாசுலாம் வாங்கிட்டியா? 2000 rupees வாங்கிருக்கோம்டா. நான் 4000 வாங்கிட்டேன்டா. டேய் குலாப் ஜாமுன் செய்யணும், போய் சக்கரை வாங்கினு வா போ. இதோ போறேம்மா. பாய் பாய் மச்சான். 2 நாள்ல தீபாவளி வரப்போகுது, என்ன பிளான்? என்னது தீபாவளி வரப்போதா? ஹலோ ஹலோ சார். ஹரிஷ் என்னாச்சு, ஏன் ஆபீஸ்க்கு வரல? தீபாவளிக்கு ஊருக்கு வந்தேன் சார், திரும்பி பஸ் கிடைக்கல, ரஷ்ஷா இருந்துச்சு. அப்படியா? சரி நாளைக்கு வாங்க. என்ன சொன்னாங்க? லீவ் கிடைச்சதா? லீவ் குத்துட்டாங்க. எங்க அவன் எங்கங்க? வெளியே பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காண்டி. இன்னுமா வரல? நிறைய பட்டாசு இருக்குதுல்ல, அதான் லேட் ஆகுது. சரி. A few moments later. சாப்பிடாம எவ்வளவு நேரம் பட்டாசு வச்சிருக்கான்? ஹரிஷே வாடா, சாப்பிட்டு வந்து பட்டாசு வெடி. மா இன்னும் நிறைய பட்டாசு இருக்குமா, நான் அப்புறம் வந்து சாப்பிடுறேன். அதெல்லாம் இல்ல, சாப்பிட்டு வந்து வெடிக்கலாம் வா. சரி. என்னடா பட்டாசுலாம் வெடிச்சிட்டியா? இல்லப்பா, இன்னும் நிறைய பட்டாசு இருக்கு, இன்னைக்குள்ள வெடிக்க முடியாது போல. சரி, அப்போ உன் சித்தப்பா பையன், அவன் பேர் என்னது, ராஜேஷ், அவனுக்கு ஃபோன் போட்டு பாதி பட்டாசு எடுத்துக்க சொல்லிடுறான். Experts would have told me to go with a lead spinner, but I had other ideas. இல்ல வேணாம், நான் மீதி இருக்க பட்டாச கார்த்திகை தீப தண்ணி வச்சுக்கிறேன். ராஜேஷ் உன் தம்பி தானே, அவனுக்கு கொஞ்சம் கொடுப்போம்டா. அப்பா கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது.